அனைவருக்கும் வணக்கம். NCERT சொல்யூஷன்ஸ்ல 12th மேக்ஸ்ல எக்ஸசைஸ் 5.5 பார்க்கலாம். The first one, differentiate the function cos x, cos 2x, cos 3x ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம y is equal to cos x, cos 2x, cos 3x ன்னு எடுத்துக்கலாம். சரி, இதை வந்து ரெண்டு விதமா டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். ஒன்னு டைரக்டா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u v w இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா du by dv ஃபார்முலா கீழே எழுதிடுவா. ஓகே, ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் u v w இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா என்ன ஃபார்முலா? du by dv சாரி dx into v into w plus u into dv by dx w plus uv into dw by dx. இப்போ என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், மற்ற ரெண்டு அப்படியே வச்சுக்கணும். ஸோ யூவை டிஃபரன்ஷியேட் பண்ணியிருக்காங்க, மற்ற ரெண்டு அப்படியே வச்சிருக்காங்க. அடுத்து வியை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், மற்ற ரெண்டு அப்படியே வச்சுக்கணும். ஸோ வியை டிஃபரன்ஷியேட் பண்றோம், மற்ற ரெண்டு அப்படியே வச்சுக்கிறோம். அடுத்து டபிள்யூ டிஃபரன்ஷியேட் பண்றோம், மற்ற ரெண்டு அப்படியே வச்சுக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து கண்டிஷன். ஸோ இந்த மெத்தட்லையும் போட்டுடலாம். அப்படி இல்லையா ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கலாம். லாக் எடுத்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் லாக் எடுத்து போடுறேன், அதுக்கப்புறம் அது வேணாம் பார்த்தோன்னே நம்ம இந்த யூபி டபிள்யூ இந்த மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் அந்த மெத்தட்லயும் போடுறேன். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் ரெண்டு பக்கமும் லாக் எடுத்துக்கிறேன், டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும்? லாக் y இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் காஸ் எக்ஸ், காஸ் 2x, காஸ் 3x. சரி சார், லாக் ஆஃப் mn ஃபார்முலா லாக் ஆஃப் ஏபி அப்படின்னா log a plus log b இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்க மூணு டேர்ம் இருக்கிறதுனால மூணு டேர்ம் தனித்தனியா ஆட் பண்ணிக்கலாம். log cos x plus log cos 2x plus log cos 3x. இங்க என்ன ஆகும்? log y அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்? ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன ஆகுது பாருமா? log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1/y ன்னு வரும். ஸோ இப்போ y வந்து நம்ம x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ dy by dx கம்பல்சரி போடணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ log cos x இது ஃபுல்லா x ன்னு கன்சிடர் பண்ணோம்னா log x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1/x ன்னு வரும். அப்போ 1/cos x ன்னு வந்துடும். அகைன் cos x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x ன்னு வரும். மைனஸ் sin x. அகைன் x டிஃபரன்ஷியேட் பண்ணா x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 தான் வரும். அது போட வேண்டாம். அடுத்து பிளஸ் அதே போல இங்க cos log of cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by cos 2x ன்னு வரும். அகைன் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் sin 2x ன்னு வரும். அகைன் 2x டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2 ன்னு வரும். ஓகே, பிளஸ் இப்போ லாஸ்ட் டைம் 1 divided by cos 3x அகைன் cos டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin அகைன் 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3. ஓகே, இப்போ பாருங்க sin பை cos நம்ம என்ன எழுதிக்கலாம்? tan ன்னு எழுதிக்கலாம். அப்போ மைனஸ் tan x ன்னு எழுதலாமா? மைனஸ் tan x மைனஸ் 2 அப்படியே இருக்கட்டும். sin 2x divided by cos 2x tan 2x minus 3 அப்படியே இருக்கட்டும். அகைன் sin 3x by cos 3x tan 3x. இப்போ நமக்கு dy by dx வேணும். அப்போ dy by dx மட்டும் LHSல வச்சுக்கலாம். இந்த y இந்த பக்கம் வந்ததுன்னா நியூமரேட்டர்ல வந்துடும். ஸோ இங்க நியூமரேட்டர்ல வரணும். நான் ஒரு ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு டைரக்டா y ஓட வேல்யூ அப்ளை பண்ணிக்கிறேன். y நம்ம என்ன எடுத்தோம்? cos x, cos 2x, cos 3x. cos x, cos 2x, cos 3x இன்ட்டு இது மொத்த டைம்லயும் மைனஸ் காமனா வெளியே எடுத்து இங்க முன்னாடி எழுதிக்கிறேன். அப்போ உள்ள இருக்கிறது tan x plus 2 tan 2x plus 3 tan 3x கிடைக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கான ஆன்சர். இதுவே நம்ம இந்த லாக் எடுக்காம போட்டா என்ன ஆகும் பாருங்க. y is equal to cos x, cos 2x, cos 3x. y is equal to cos x, cos 2x, cos 3x. அப்போ dy by dx என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் cos டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x ரிமைனிங் அந்த ரெண்டு டைம் அப்படியே வந்துடும். cos 2x, cos 3x அகைன் பிளஸ் இப்போ cos x அப்படியே வச்சுக்கிறோம். cos 2x மட்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 2 sin 2x. இப்போ காசை பண்ணும்போது மைனஸ் sin 2x
அகைன் இந்த 2x பண்ணும்போது 2ன்னு வரும். அந்த 2 நான் முன்னாடி எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து cos 3x அப்படியே இருக்கும். இப்போ 2 முறை பண்ணியாச்சா? அடுத்து தேர்ட் டைம், ஃபர்ஸ்ட் 2 டைம் அப்படியே வச்சுக்கலாம். cos x, இது cos x, ஃபர்ஸ்ட் டைம் cos x அப்படியே தான் இருக்கும். ஓகே, cos x cos 2x, அகைன் தேர்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் 3 sin 3x கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணி அதோட ஆன்சர் முடிச்சிடுவோம். ஆனால் சிம்பிளை பண்ணும்போது நமக்கு இதுதான் ஃபைனல் ஆன்சராக வரும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்க இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, cos x cos 2x cos 3x காமனாக வெளியே எடுத்திருக்காங்க. சாரி, இங்கே ஒரு மைனஸ் ஒன்று ஏன் விட்டுட்டு. ஓகே, அதே போல் நம்மளும் இந்த மைனஸ் cos x cos 2x cos 3x வெளியே எடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நமக்கு cos x இல்லை, இந்த இடத்துல நமக்கு cos 2x இல்லை, இந்த இடத்துல நமக்கு sin 3x இல்லை. இப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல cos x நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த டேர்ம்ல மட்டும் cos 2x நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதே போல இந்த இடத்துல cos 3x நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப நமக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் காமனா வந்துருமா, cos x cos 2x cos 3x. ஓகேங்களா? இந்த டேர்ம் எல்லாத்தையும் காமனா வெளியே எடுத்துடலாம். அதே போல cos x cos 2x cos 3x, அதே போல இங்க cos x cos 2x cos 2x cos 3x நியூமரேட்டர் மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஓகேவா? மைனஸ் cos x cos 2x cos 3x வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்க பாருங்க என்ன இருக்கும், sin x by tan x cos x tan x எழுதிக்கலாம். இங்க வந்து மைனஸ் வெளியே போயிடுச்சு, 2 sin 2x divided by cos 2x plus 2 tan 2x. அடுத்து இங்க மைனஸ் வெளியே போயிடுச்சு, பிளஸ் 3 sin 3x, இங்க ஒரு cos 3x, அப்போ இங்க 3 tan 3x கிடைக்கும். இப்போ ரெண்டுத்துக்கும் ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். நம்ம எந்த மெத்தட் ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட்ல போட்டுக்கலாம். ஓகே, அடுத்த ஒன்று பார்க்கலாம். செகண்ட் ஒன் மறுபடியும் டிஃபரன்ஷியேட் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. இதை நம்ம ஃபர்ஸ்ட் y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ நம்ம சிம்பிளா லாக் எடுத்து போட்டு முடிச்சிடலாம். இப்போ log y டேக்கிங் log ஆன் போத் சைட், அப்போ log y இஸ் ஈக்குவல் டு, இதுக்கு லாக் எடுப்போமா, இங்கே போடுற பாருங்க. இப்படி லாக் எடுக்கும்போது இந்த ஸ்கொயர் ரூட்டை ஹோல் பவர் 1/2 எழுதிக்கலாமா? ஓகேங்களா? இது வந்து ஒரு ஸ்டெப். இந்த ஸ்டெப் வந்து நீங்க எழுதிக்கங்க. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், இந்த பவர்ல இருக்க 1/2 முன்னாடி போயிடும், 1/2 log ஆஃப். ஸோ இப்போ லாக்ல மல்டிபிள் இருந்ததுன்னா பிளஸ் ஆகும், டிவைட்ல இருந்ததுன்னா மைனஸ் ஆகும். அப்ப இந்த 3 டேர்முக்கும் நமக்கு மைனஸ்னு வந்திருக்கும். ஓகேவா? இது எப்படி எழுதலாம்னு பாருங்க. log ஆஃப் x plus 1 plus log ஆஃப் x minus 2. அடுத்து டினாமினேட்டர் இருக்குதுலாம் மைனஸ்ல வரும், மைனஸ் log ஆஃப் x minus 3 minus log ஆஃப் x minus 4 and finally minus log ஆஃப் x minus 5. சரியா? இப்போ நான் இடையில வந்து ஒரு 2 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டேன், இதை நீங்க வந்து எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாமா? டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by y into dy by dx. இங்க 1/2 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். இங்க log x plus 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by x plus 1 plus log x minus 2 டிஃபரன்ஷியேட் பண்றோம், 1 divided by x minus 2, again minus 1 divided by x minus 3, again minus 1 divided by x minus 4 minus 1 divided by x minus 5. ஓகேங்களா? இந்த y ஓட வேல்யூ இந்த பக்கத்துல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். y னா நம்ம என்ன எடுத்தோம், வெறும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த வேல்யூ. அப்போ dy by dx is equal to 1/2 into square root of கொஸ்டின்ல இருக்கிற வேல்யூ அப்படியே எழுதிட்டு இந்த வேல்யூ எடுத்து. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா, அஞ்சு டேர்ம் இருக்கு, ரொம்ப பெருசா போகும், அதனால இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எடுக்கலாம். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சரே. ஓகேங்களா? ஸோ 1/2 கொஸ்டின்ல இருக்க வேல்யூ இந்த ரூட்டுக்குள்ள அப்படியே இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன் பார்க்கலாம். log x பவர் cos x, இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை வந்து y is equal to அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாம். இப்போ பவர்ல வேல்யூ இருக்கு, அப்போ கம்பல்சரி log எடுத்தாதான் ஈஸியா இருக்கும். நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கம் log எடுத்துக்கிறேன். டேக்கிங் log on both sides, log y is equal to log of
log x power cos x. இது வேண்டாம். ஓகே, இப்போ log of a power m இந்த ஃபார்மேட்ல இருக்கா? log of a power m is equal to m log a. அப்ப இந்த a வந்து முன்னாடி வந்துரும், அதாவது cos x முன்னாடி வந்துரும், log of log x அப்படியே இருக்கு. சரி, இப்போ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. என்ன ஆகுது பாருங்க. ஸோ log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by y. அகைன் y வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றதுனால dy by dx is equal to, இங்க வந்து இதை u ன்னு எடுத்துக்கலாம், இதை v ன்னு எடுத்துக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டா ஆன்சர் போட்டுறேன், நீங்க வேணும்னா இந்த ஸ்டெப்பை போட்டுக்கிட்டு போடுங்க. ஸோ u ஓட வேல்யூ cos x, அடுத்து v ஓட வேல்யூ log of log x. இப்போ u வை டிஃபரன்ஷியேட் பண்ணா u dash வந்து மைனஸ் sin x, v யை டிஃபரன்ஷியேட் பண்ணா v dash is equal to, இந்த லாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இங்க இருக்கிற லாக டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 divided by log x ன்னு வரும். அகைன் இந்த லாக டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by x, இந்த x நம்ம முன்னாடி எழுதிக்கலாம், 1 divided by x log x. இப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் ub. என்ன ஃபார்முலா? ub dash plus du dash. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ u dash, u ஓட வேல்யூ cos x into 1 by x log x, cos x into 1 by x log x, அது டைரக்டா divided by x log x எழுதிக்கிறேன். அடுத்து பிளஸ் du dash, இந்த ரெண்டுத்துல மைனஸ் சைன் இருக்கு, அதனால மைனஸ், இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், sin x into log of log x. அப்போ dy by dx என்ன கிடைக்கும்? y ஓட வேல்யூ log x cos x, இங்க டினாமினேட்டர்ல இருக்குது, இந்த பக்கம் வரும்போது நியூமரேட்டர் ஆயிடும், log x power cos x இன்ட்டு இந்த வேல்யூ ஃபுல்லா அப்படியே உள்ள வந்துடும். இப்போ தேர்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் log of cos x, sorry, log power cos x into cos x divided by x log x minus sin x into log of log x. Okay, அடுத்த ஒன், fourth one, x power x minus sin 2 power sin x. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. as usual y is equal to எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல y is equal to u மைனஸ்னே வச்சுக்கலாம், இங்க இருக்க சைன் அப்படியே வச்சுக்கலாம், u minus b ன்னு தனியா பிரிச்சிடுங்க ஃபங்க்ஷன். சரிங்களா? இப்போ நமக்கு என்ன வேணும்? dy by dx. இப்போ y டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன ஆகும் பாருங்க, dy by dx is equal to uன்றது x, ஆனா வேரியபிள் இல்ல, uக்குள்ள x இருக்கு, ஆனா uன்றது வேற ஒரு வேரியபிள். அப்போ u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx ன்னு வரணும், மைனஸ் dv by dx ன்னு வரணும். இதை நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஓகேங்களா? ஏன் இப்போ நம்ம ரெண்டு வேல்யூவை தனித்தனியா பிரிச்சோம் அப்படின்னா, நமக்கு x பவர் x 2 பவர் sin x அப்படின்னு இருக்கு. ஸோ x பவர் x, எக்ஸ்ன்ற வேரியபிள் பேஸ்லயும் பவர்லயும் ரெண்டு இடத்துலயுமே இருந்ததுன்னா நமக்கு லாக் எடுத்து போட்டாதான் ஈஸியா இருக்கும். சரிங்களா? சரி, அதனால லாக் எடுக்க போறோம். லாக் எடுக்கும்போது இந்த ரெண்டு டேர்ம்லயுமே பவர்ல வேல்யூ இருக்கு. அப்போ லாக் ஆஃப் a மைனஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா இல்ல. லாக் ஆஃப் ab அப்படின்னு இருந்ததுன்னா log a பிளஸ் log b அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஆனா லாக் ஆஃப் a மைனஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா இல்ல, அதனால இது தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா லாக் எடுக்க போறோம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் u is equal to x பவர் x ன்னு எடுத்துக்கிட்டு இதுக்கு log எடுத்து du by dx கண்டுபிடிக்கிறோம். அடுத்து v is equal to 2 பவர் sin x ன்னு எடுத்துக்கிறோம், இதை வந்து v ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் du by dx கண்டுபிடிக்கலாம். இங்க log எடுக்கிறோம், log u is equal to log of x பவர் x. அகைன் பவர்ல இருக்க x முன்னாடி போயிடும், x log x log u. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 divided by u into du by dx is equal to, இங்க x log x uv மெத்தடு போன சம்பளம் தான் ஃபார்முலா பார்த்தோம், அதனால நான் அப்படியே போட்டுறேன். x அப்படியே வச்சுட்டு log x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 by x பிளஸ் log x அப்படியே வச்சுக்கிட்டு x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. சரிங்களா? இப்போ இந்த du by dx ஓட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த u இந்த பக்கம் வந்தா நியூமரேட்டர் ஆயிடும், x கேன்சல் பண்ணா 1 பிளஸ் log x into 1, வெறும் log x மட்டும் எழுதிக்கலாம். இப்போ u ஓட வேல்யூ x பவர் x into 1 plus log x. இது du by dx ஓட வேல்யூ. இப்போ இங்கேயே பக்கத்துலயே நான் v க்கும் எழுதிடுறேன். இப்போ v என்னன்னு எடுத்து பாருங்க, 2 பவர் sin x. v is equal to 2 பவர் sin x. இங்க நமக்கு பேஸ்ல வந்து xன்ற வேல்யூ இல்ல, இங்க இன்னொரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபார்முலா பாருங்க, டிஃபரன்ஷியேஷன் ஆஃப்
a power x is equal to a power x into log a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இது முக்கியமான ஃபார்முலாமா அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் a power x is equal to a power x into log a. இப்போ ரெண்டு பக்கம் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு x. அப்போ என்ன ஆகும், dv by dx is equal to இங்க a power x ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ a power x அப்படியே வரணும், 2 power sin x அப்படியே வரணும். அப்புறம் log a ன்னு கொடுத்துருக்காங்க. log இங்க a ஓட வேல்யூ 2, log 2. அகைன் பவர்ல நமக்கு இங்க sin x இருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், தனியா x வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, அப்போ பவர்ல இருக்க sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x கிடைக்கும். 2 power sin x cos x into log 2. இதுதான் நமக்கு dv by dx ஓட வேல்யூ. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு என்ன வேணும், dy by dx is equal to நம்ம என்ன பார்த்தோம், என்ன கண்டுபிடிக்குன்னு சொன்னோம், du by dx minus dv by dx. அப்போ du by dx ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். நீங்கள் எழுதும்போது இந்த முறை இந்த ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதுங்க. நான் அப்படியே எழுதிக்கிறேன். x power x into 1 plus log x minus 2 power sin x into cos x into log 2. So இப்போ இது fourth ஒன்னுக்கான ஆன்சர் x power x to 1 plus log x minus 2 power sin x cos x log 2. ஓகேங்களா, அடுத்து ஃபிஃப்த் ஒன் பார்க்கலாம். அகைன் டிஃபரன்ஷியேஷன் தான். இங்க 3 டேர்ம் மல்டிபிள் இருக்கு. இங்க வந்து டைரக்டா நான் log எடுத்துக்கிறேன். log y is equal to log of இந்த 3 டேர்மையும் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா log of x plus 3 whole square plus log of x plus 4 whole cube plus log of x plus 5 whole power 4 அப்படின்னு மாறும். ஓகேங்களா, இப்போ தனித்தனியாக டிஃபரன்ஷியேட் ஒன்னாவே டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ log y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 by y இன்ட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx இஸ் ஈக்குவல் டு. சரி, இங்க பவர்ல வேல்யூ இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம்னா log y is equal to இந்த பவர்ல இருக்க வேல்யூ முன்னாடி கொண்டு வந்துடலாமா, 2 log x plus 3 plus 3 log x plus 4 plus 4 log x plus 5. இப்போ டிஃபரன்ஷியேட் பண்றோம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. ஸோ log y டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by y dy by dx is equal to 2 divided by x plus 3 plus 3 divided by x plus 4 plus 4 divided by x plus 5. அப்போ dy by dx is equal to இந்த 1 by y இந்த பக்கம் தான் நியூமரேட்டர் போயிடும். y ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். y வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லா எடுத்து எழுதிக்கணும். x plus 3 whole square into x plus 4 whole cube into x plus 5 whole power 4 into 2 divided by x plus 3 plus 3 divided by x plus 4 plus 4 divided by x plus 5. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனால் அந்த புக்கில் நமக்கு இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் மறுபடியும் வந்து சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிராஸ் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்க, ஸோ இந்த 3 டேர்ம் இந்த 3 வேல்யூவும் அப்படியே இருக்கும். நான் அப்படியே டிட்டோ போட்டுக்கிறேன். இந்த இடத்துல நம்ம எல்சிஎம் எடுக்கணுமா, டினாமினேட்ல என்ன வரும், x plus 3 இன்ட்டு x plus 4 இன்ட்டு x plus 5 வரணும். இங்க x plus 3 மட்டும் இருக்கு. அப்போ நியூமரேட்லயும் டினாமினேட்லயும் x plus 4ஐயும் x plus 5ஐயும் மல்டிப்ளை பண்றோம். ஓகேவா, அப்போ 2 இன்ட்டு x plus 4 இன்ட்டு x plus 5. அதே போல 3 இன்ட்டு இங்க x plus 4 இருக்கு. அப்போ x plus 3 இன்ட்டு x plus 5 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். பிளஸ் 4 இன்ட்டு x plus 3 இன்ட்டு x plus 4 ஆல மல்டிப்ளை பண்றோம். இப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன வருது பாருங்க. ஸோ இந்த பிராக்கெட் ஃபுல்லா இருக்கிறது அப்படியே வரும். டினாமினேட்டர் அப்படியே வரப்போகுது, நான் விட்டுறேன். நியூமரேட்டர் மட்டும் பாருங்க. 2 இன்ட்டு எக்ஸ் 2 அப்படியே வச்சுக்கிற அடுத்த ஸ்டெப்ல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இது அப்படியே மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 4x plus 5x 9xன்னு வரும். நான் 2 ஸ்டெப் ஸ்கிப் பண்ணிட்டு போறோமா. 4 5s are 20 plus 3 இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் 3x plus 5x 8x x ஸ்கொயர் பிளஸ் 8x plus 15 பிளஸ் 4 இன்ட்டு x ஸ்கொயர்
plus 7x plus 12. ஓகே, ஸோ இப்போ இங்கே பாருங்க நியூமரேட்டரில் x plus 3 ஹோல் ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஒரு x plus 3 இருக்கா, அப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா ஒரு டைம் குறைஞ்சிடுமா. அதே போல் இங்கே x plus 4 இருக்கு, இங்கே x plus 3 ஹோல் பவர் 3 இருக்கு, இங்கேயும் வந்து கேன்சல் பண்ணிட்டு ஒரு வேல்யூ குறைஞ்சிடும் டிகிரியில். அதே போல் இங்கேயும் வந்து ஒரு வேல்யூ குறைஞ்சிடும். அப்போ நமக்கு இங்கே என்ன கிடைக்கும் பாருங்க, இங்கிருந்து எழுதுறேன் x plus 3 இன்ட்டு x plus 4 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x plus 5 ஹோல் கியூப்னு வருமா. ஓகேவா, இங்கே இருக்கிற டினாமினேட்டர் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ சிம்பிளா முடிஞ்சிடும். இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2x ஸ்கொயர் plus 18x plus 40 plus 3x square plus 24x plus 45 plus 4x square plus 28x plus 48. ஸோ இந்த 3 டேர்ம் அப்படியே இருக்கும், ஆன்சர்லேயே இருக்கும். இது ஆட் பண்ணுங்க. 2x square 3x square 4x square 2 plus 3 5 9x square plus 18x 24x 28x 24 plus 28 52 60 70 70x. அடுத்து கான்ஸ்டன்ட் 40 45 85 125 plus 8 133. ஸோ இப்போ ஆன்சர் x plus 3 into x plus 4 whole square into x plus 5 whole cube into 9x square plus 70x plus 133. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். அடுத்து 6th one, இங்கேயும் வந்து y is equal to எடுத்துக்கலாம். இங்கேயும் பாருங்க, இந்த டேர்ம்லையும் பேஸ் பவர் ரெண்டுத்துலையுமே x இருக்கு, இந்த டேர்ம்லையும் பேஸ் பவர் ரெண்டுத்துலையுமே x இருக்கு. இதுக்கு தனித்தனியா எடுத்து லாக் எடுத்து போட்டால் தான் ஈஸியா இருக்கும். அதனால என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் y is equal to u plus b அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப dy by dx தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அது என்ன ஆகும்னா du by dx plus dv by dx கிடைக்கும். இப்ப நமக்கு இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஆன்சரா இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம u வை டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும், v யை தனியா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் u எடுத்து எழுதிக்கிறேன். u is equal to x plus 1 by x whole power x. இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி லாக் எடுத்துக்கலாம். log u is equal to இந்த லாக் எடுத்தா என்ன ஆகும், பவர்ல இருக்க வேல்யூ முன்னாடி வந்துடும். அப்ப x log of x plus 1 by x. தனித்தனியாக பிரிஞ்சிருச்சா. இப்போ டைரக்டா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. log u டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by u. அகைன் u டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du by dx is equal to இங்க uv மெத்தட்ல போடணும். நான் அப்படியே போடுறேன், உங்களுக்கு வேணும்னா நீங்க தனியா போட்டு பார்த்துக்கல. ஸோ எக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு லாக் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா எக்ஸ் இன்ட்டு லாகை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ்னு வரும். அகைன் எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 மைனஸ் 1 பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 பை எக்ஸ் ஸ்கொயர்னு வருமா. 1 மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். ஆக்சுவலாக 1 பை எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர். நான் சொல்லும்போது மைனஸ் சொல்லாமல் இருக்கேன். இது எப்படின்னா எக்ஸ் பவர் டினாமினேட்டர் இருக்கு, எக்ஸ் நியூமரேட்டர் போகும்போது எக்ஸ் பவர் மைனஸ் 1 வரும். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபார்முலா என்ன, n இன்ட்டு எக்ஸ் பவர் n மைனஸ் 1. ஓகேங்களா. அப்போ மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பவர், ஏற்கனவே என்னோட வேல்யூ மைனஸ் 1, அகைன் ஒரு மைனஸ் 1ன்றது மைனஸ் 1 எக்ஸ் பவர் மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 கீழே வரும்போது +2 ஆயிடும். ஓகேங்களா. அப்போ du by dx is equal to இல்லை இங்கே டினாமினேட்டரில் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். அப்போ 1 by u அப்படியே இருக்கட்டும். இங்கே சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆகுது பாருங்க, எக்ஸ் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 பை எக்ஸ் இன்ட்டு இங்க x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஓகே, இப்போ எக்ஸ் டிவைட் பை இந்த டேர்ம் ஃபுல்லா அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாமா. இங்க இருக்கிற டினாமினேட்டர் மறுபடியும் நியூமரேட்டர் போயிடும். அப்ப என்ன ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அகைன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலா x square minus 1 divided by x square plus 1. இப்போ இங்க d by dx அப்படியே இருக்கட்டும். இந்த u இந்த 1 by u இருக்கும், 1 by u இருக்கும். இந்த u இந்த பக்கம் போச்சுன்னா நியூமரேட்டர் போயிடுமா. இப்போ u ஓட வேல்யூ எடுத்து இங்க எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். u ஓட வேல்யூ x plus 1 by x whole power x into x square minus 1 divided by x square plus 1. இது du by dx. அடுத்து dv by dx கண்டுபிடிக்கலாம். So v is equal to
எக்ஸ் பவர் 1 + 1/x. சரி, பவர்லையும் பேஸ்லையும் லாக் எக்ஸ் இருக்கு, அதனால லாக் எடுத்துக்கிறேன். லாக் v இஸ் ஈக்குவல் டு, இப்போ இங்கே லாக் எடுத்தா இந்த டேர்ம் முன்னாடி வந்துடும், 1 + 1/x இன்ட்டு லாக். அகைன் UV மெத்தடு, differentiate with respect to x. So log v differentiate பண்ணா 1/b, again v differentiate பண்ணா dv/dx is equal to, first u அப்படியே வச்சுக்கிறோம், 1 + 1/x அப்படியே இருக்கட்டும். log x differentiate பண்ணா 1/x, அதனால நான் டினாமினேட்டர்ல x போட்டுக்கிறேன். பிளஸ் log x அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 + 1/x differentiate பண்ணா 1 அப்படின்றது கான்ஸ்டன்ட், 0 விட்டுலாம். 1/x² differentiate பண்ணா 1/x differentiate பண்ணா -1/x² கிடைக்கும். ஓகேவா? அப்ப இங்க பாருங்க. சோ இங்க வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். x + 1/x, x + 1/x. அகைன் இங்க ஒரு டினாமினேட்டர்ல x இருக்குதுனால நான் டைரக்டா x² போட்டுக்கிறேன். மைனஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் ஆயிடும். log x / x². இங்க வேணும்னா நமக்கு x² காமனா வெளியே எடுத்துடலாம். x² காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா x + 1 - log x. இங்க dv/dx 1/b. அகைன் dv/dx என்ன ஆகும்? b ஓட வேல்யூ எடுத்து எழுதிக்கலாமா? x பவர் 1 + 1/x இன்ட்டு x² இன்ட்டு x + 1/1 - log. ஓ சாரி, x² காமனா டினாமினேட்டர்ல தான் இருக்கு, இப்போ டினாமினேட்டர்ல தான் எழுதியிருக்கணும். ஸோ டிவைடட் பை x². ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் dy/dx அப்படின்றது. ஸோ இந்த டேர்மையும் டைரக்டா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஆன்சர் எடுத்து எழுதிடுறேன். dy/dx ஈக்குவல் டு x + 1/x ஹோல் பவர் x இன்ட்டு x² - 1/x² + 1 பிளஸ் x பவர் 1 + 1/x இன்ட்டு x + 1 - log x டிவைடட் பை x². ஸோ ஒவ்வொரு சம்மையும் பார்த்து முடிச்சுட்டு நீங்களும் புக்கில் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப பெருசாக போகிறதுனால இந்த கொஸ்டினோட முடிச்சுக்கிறேன். ரிமைனிங் இருக்கிறத 1 or 2 வீடியோஸில் கம்ப்ளீட் பண்ணிடலாம். தேங்க்யூ.